வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. அவர் இந்த முடிவு ரொம்ப தவறான முடிவுங்கிற ஒரு ஆபத்தான ஒரு முடிவு. பூஜைக்கு வந்திருக்கோம், அங்கேருந்து அரசியல் பேசக்கூடாது தான். ரிலீஸ் ஆகி 4-5 நாளில் இப்போ டோட்டல் வசூலையும் எடுத்துடணும், லாபத்தை பார்க்கணும் அப்படிங்கும்போது அப்போது அவங்க டைரக்டர் இப்போ உள்ள சார் அந்த கட்சி ஆரம்பித்து ஒவ்வொருத்தரும் வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க, நீங்கள் அதை பற்றி எதுவுமே பேசவே இல்லை. இல்லை, இது வந்து பூஜைக்கு வந்திருக்கோம், அங்கேருந்து அரசியல் பேசக்கூடாது தான் தவிர்த்து. ஏன்னா எல்லோரும் பேசுவாங்க, அது வேறு இது வேறு. இருந்தாலும் இப்போ மீடியாவுக்கு முன்னாடி விஜய் சார் அரசியல் வந்திருக்காரு, அதை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். ஏன்னா அதுக்கு முதல் தகுதி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு தமிழன் வர வேணும் அப்படிங்கிறபோது ஒரு தமிழனாக ஃபஸ்ட்டு வந்து வரவேற்கிறேன். இன்னொன்று அடுத்து அவர் கட்சி பேரில் வழக்கமாக இல்லாமல் அழகாக தமிழக வெற்றி கழகம் அப்படின்ட்டு ஒரு தமிழ் பேரை உள்ள இணைச்சிருக்காரு, அதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அதுக்கு அடுத்து அவருக்கான தகுதி அப்படிங்கன்னா, அவர் இப்போ இல்லை, நான் திருப்பாச்சி படம் பண்ணும்போது சரி, அதுக்கு முன்னாடி சரி, நிறைய ஏழை பள்ளி மாணவர்களுக்கு ஏழைகளுக்கு தெரியாமல் நிறைய உதவி இருக்கார். அது எனக்கு நான் கண் கூட பார்த்த நிறைய நிகழ்வுலாம் இருக்குது. அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி மீடியாக்களை வச்சுலாம் அவர் பண்ணலை. அதனால் உதவுற குணம் இருக்குது. ஃபஸ்ட்டு அரசியலுக்கு வரவங்களுக்கு அரசியல் எப்படி பயன்படுத்திக்கிறது, நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறது அப்படி இல்லாமல் நம்ம எப்படி மக்களுக்கு பயன்படணும், நம்முடைய பேரும் புகழும் நம்முடைய உழைப்பு எல்லாமே எப்படி மக்களுக்கு போய் பயன்பட செய்யணும், அந்த இது வேணும். அது கண்டிப்பாக விஜய் சாருக்கு இருக்குது. இல்லைன்னா அது இந்த இதில் வந்திருக்க மாட்டார். கண்டிப்பாக விஜய் சாருக்கு அரசியலுக்கு வர தகுதி இருக்குது, வரணும், அவர் நினச்சதை அடையட்டும். அதே மாதிரி இன்னும் 2 படத்தோடு முடிக்க போகிறாரு. இப்போ தன்னுடைய சினிமா பயணத்தை முடிச்சுட்டு முழுநேர அரசியல் செயல்பட போகிறாரு. நீங்கள் வந்து அவரோட படத்தை வந்து இயக்கிறதா அப்பப்போ அந்த இதெல்லாம் கருத்துக்கெல்லாம் பரவிட்டு இருக்கோம். ஸோ அதை பற்றி இல்லை, அவர் இந்த முடிவு ரொம்ப தவறான முடிவுங்கிற ஒரு ஆபத்தான ஒரு முடிவு. ஏன்னா அவருக்கு வந்து இப்போ இருக்கிற எதை நம்பி அவர் அரசியலுக்கு வர்றாருன்னா, சினிமா புகழ், இன்னொன்று தன் ரசிகர்கள், கோடிக்கணக்கான ரசிகர்கள் நமக்காக ஓட்டு போடுவாங்க, அந்த நம்பிக்கையில் தான் அவர் அரசியலுக்கு வர்றாரு. அப்போ சினிமா புகழுங்கிறது தான் அவருக்கு ஒரு ஆயுதம். அப்போ அதை போட்டுட்டு நீங்கள் அந்த ஆயுதம் தொடவே மாட்டேன், நான் அரசியலுக்கு வருவேங்கிறது அது சரியாக இருக்காது. நீங்கள் இயக்கலான்னு ஒரு எண்ணத்தில் இருந்தீங்க, அது உங்களுக்கு இல்லை, எனக்கு அவர் படம் நடிக்க மாட்டாருன்னு அப்புறம் நான் அப்படி இயக்குறது. இன்னொன்று அப்படி படம் நடித்தா கூட இந்த நேரத்தில் நான் என்னோடய இயக்கத்தை நடிப்பாரா அப்படிங்கிற கேள்விக்குறி தான். அது எதார்த்தம் பேசணும். ஏன்னா இப்போல்லாம் ஒரு காம்போ ஆயிடுச்சு. இப்போ வந்து அவருக்கு மார்க்கெட்டு வேறு, நான் படம் பண்ணும்போது உள்ள பட்ஜெட் வேறு. இன்றைக்கி பட்ஜெட்லாம் 200 கோடி 250 கோடிக்கிறாங்க. அப்போ அவ்வளோ கோடி செலவு பண்ணி அந்த வசூல் எடுக்கணும். வசூலாம் இப்போ ஒரு வாரத்தில் வசூல் எடுத்தால் தான் வசூல், இல்லைன்னா போச்சு. சினிமாவோட நிலவரம் திருப்பாச்சி சிவாசி வரும்போல் இதில் அது வேறு மாதிரி காலகட்டங்கள். அப்போ ரிலீஸ் ஆகி 4-5 நாளில் இப்போ டோட்டல் வசூலையும் எடுத்துடணும், லாபத்தை பார்க்கணும் அப்படிங்கும்போது அப்போது அவங்க டைரக்டர், இப்போ உள்ள வெற்றியில் இருக்க டைரக்டரு, நம்பர் 1 கேமராமேன், நம்பர் 1 மியூசிக் டைரக்டரு இதெல்லாம் பார்ப்பாங்க. திருப்பாச்சியில் கேமராமேன் யார், மியூசிக் டைரக்டர் யார், டைரக்டர் புதுசு. அப்போ வேறு காலகட்டம். இப்போ அப்படி முடிவு எடுக்க முடியாது. இப்போலாம் ஒரு புது இயக்குனருக்குலாம் வாய்ப்பு கொடுக்குறதுலாம் இப்போ விஜயனாலே முடியாது, நினச்சிட முடியாது. மார்க்கெட் அப்படி கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா விஜய் சார் வந்து என்றைக்கு படத்தை நடிக்க நிறுத்திட்டு நான் அரசியல் வரணும்னு சொன்னாலும் அப்போவே அவர் முழுக்க பொதுமக்கள் நேசிக்க ஆரம்பிச்சிட்டார். பொது வாழ்க்கை தன்னை அர்ப்பணிக்க போகிறாருங்கிறது முடிவாகி போச்சு. பொது வாழ்க்கைக்கு வரட்டும், அரசியல் பயணிக்கட்டும். சினிமாவை நீங்கள் நினைக்கிற லட்சியத்தை அடைகிற வரைக்கும் சினிமா விட்டுறாதீங்க. சினிமா தான் உங்களுடைய மிகப்பெரிய ஆயுதம், சினிமா தான் உங்களுக்கு மிகப்பெரிய பலம். சினிமா நடிகைங்கிற அந்த பொருள் தான் உங்களுக்கு அஸ்திவாரம். தயவுசெய்து அந்த அஸ்திவாரத்தை தவிர்த்துட்டுலாம் நீங்கள் அரசியலுக்கு போகாதீங்க. அதுவும் அந்த அஸ்திவாரத்து மேலே நீங்கள் பங்களா கட்டுங்க. நன்றி, வணக்கம். ஓகே. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.